Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போடுற வீடியோவில் கேட்கக்கூடிய டவுட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் ப்ரீத்திங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த காலேஜில் அவன் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ண டேட் November 15 நம்மளுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் November 15 ஓப்பன் ஆகிறதுக்கு 60% வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் 2 நம்மளுக்கு 7 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறனால நம்மளுக்கு ரவுண்டு 1 அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து கொஞ்சம் 3 or 4 days தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த முடிவுமே இன்னும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு காலேஜ் 15 இருக்கா இல்லையான்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால் வெயிட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோன்னே ரவுண்ட் 2 டேட்டையும் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுங்கிறதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா சுபாஷினி டிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஜாயினிங் டேட்லேயே ஹாஸ்டல் ஃபீஸ் அண்டு மற்ற ஃபீஸையும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணணுமா? டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு ஹாஸ்டல் ஃபீஸுக்கு லோன் போட்டு பே பண்ணலாமா? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்தால் உங்களை அப்போவே வந்து சில காலேஜஸ், சம் காலேஜஸ் இல்லை, முக்கால்வாசி காலேஜில் வந்து நீங்கள் அப்போயே ஹாஸ்டல் போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் வந்து மற்ற காலேஜில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எப்போ தோணுதோ உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கூட நீங்கள் ஹாஸ்டல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் என்னோட சஜெக்ஷன் என்னென்னா, நீங்கள் அட்மிஷன் போடும்போதே ஹாஸ்டல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இது. ஏன்னா வந்து ரூம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நல்ல ரூம்ஸை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கடைசியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ரூம்ஸை தருவாங்க. அந்த ரூம்ஸில் நல்லா இருக்கும், சிலனா நல்லா இருக்காது. அந்த மாதிரி ரூம்ஸை உங்கள்கிட்ட தலையில் கட்டிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறப்பே நீங்கள் வந்து ஹாஸ்டல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? என்னோட சஜெக்ஷன் இதுதான். பட் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கரவங்க கேட்டிருக்காங்க, சார் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிடிஎஸ் எடுத்துட்டாங்க, திரும்ப எம்பிபிஎஸ்குள்ளே வருவாங்களா? பிகாஸ் ஒரு சீட்டு தான் எம்பிபிஎஸ் எஸ்சிக்கு வரும். எனக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாரும் பிடிஎஸ் எடுத்திருக்காங்க, நான் தான் பிடிஎஸ் எடுக்காமல் வந்துட்டேன். கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கன்ஃபார்ம் வந்து பிடிஎஸ்குள்ளே பிடிஎஸ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கு போட்டி போடுவாங்க. ஓகேவா? அதனால் வந்து அது வந்து யாருனாலும் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு சீட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். பட் ஒரு சீட்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னும் எக்கச்சக்கமான சீட்டு இருக்கும். அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன் பிள்ளைங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் வாட் அபவுட் சென்ட் பீட்டர்ஸ் வெர்சஸ் அருணை, விச் இஸ் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஷண்ட் ஃப்ளோ? பேஷண்ட் ஃப்ளோன்னு பார்க்கும்போது என்னையை பொறுத்தவரை அருணை தான் நான் சொல்லுவேன். அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து பேஷண்ட் ஃப்ளோ சென்ட் பீட்டர்ஸோட பெட்டராக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேகேஎஸ் ரெட்டிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் வி ஜாயின்ட் ஷுட் college in round 1, we want to retain the same seat, I don't want to go round 2, I think it should be fine if we won't resign, please confirm. இப்போ ரவுண்டு உங்களுக்கு சீட் எடுத்துருக்கீங்க, ரவுண்டு 1 சீட் எடுத்துகிட்டு ரீஅலாட்மெண்ட் போகல அப்படின்னா அது உங்களோட சீட்டு தான். ஓகேவா? ரவுண்டு 2 நீங்கள் அலாட்மெண்ட்டுமே போனாலும் அந்த சீட்டு ரவுண்டு 2 உங்களுக்கு அலாட் ஆகிற சீட்டு வரையுமே அது உங்கள் சீட்டு தான். ரவுண்ட் 2 நீங்கள் அலாட்மெண்ட் போகிறீங்க, ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க, போய் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அப்பையும் உங்களோட சீட்டு தான். ஓகேவா? சீட்டு ரவுண்டு 2 கிடைச்சா மட்டும்தான் முதல்ல நீங்கள் ரவுண்டு 1 எடுத்தக்கூடிய சீட்டு வந்து உங்களுக்கு ரிசைன் ஆகும். ரவுண்டு 2 உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போய் சீட்டு கிடைக்கலன்னா ரவுண்டு 1 இருக்கக்கூடிய உங்களோட சீட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிடச்சதுவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த டவுட்டு. நெக்ஸ்ட் டவுட்டு அப்படின்னு நம்மளோடதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஃப் ஹீரோ டிராயிங் கேட்டிருக்காங்க, 528 பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? 531க்கு லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. 530, 529, 528 3 மார்க்ஸ், 2 or 3 மார்க்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3 மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 80% கிட்ட சான்ஸ் இருக்குது, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அபிநயா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்போ நான் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? 7.5 சான்ஸே கிடையாதுமா, பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. அவங்களே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லிட்டாங்க என்னென்னு, ரவுண்டு 1 யார் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் சக்ஸஸிவ் ரவுண்ட்ஸ். ஓகே? அது மட்டும் இல்லை
2க்கு ப்ரைவேட் காலேஜில் பிடிஎஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, அதனால் போட்டு இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு டவுட் அப்படிங்கும்போது மகாலட்சுமி ஆனால் இஎஸ்ஐசி கேகே நகர் இஸ் குட் காலேஜ், ப்ளீஸ் டெல் அபவுட் தி காலேஜ். காலேஜை பற்றி இஎஸ்ஐசி கேகே நகர் சொன்னோம் அப்படின்னா கோயம்புத்தூரோட கம்பேர் பண்ணும்போது இஎஸ்ஐசி கேகே நகரில் வந்து 1 lakh rupees நீங்கள் கட்டணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 5.5 years முடித்த பிறகு 1 year வந்து நீங்கள் அங்கே டாக்டராக ஒர்க் பண்ணி ஆகணும், பாண்டு போட்டாகணும். அந்த பாண்டு நீங்கள் போகிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்டராக 5 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த 1 year பாண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 5 lakh rupees கட்டியிருக்கணும். அந்த 5 lakh rupees நீங்கள் வந்து கட்டலை அப்படின்னா நீங்கள் பாண்டுக்குள்ளே நுழைய முடியாது. பட் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டுக்குள்ளே நுழைஞ்சு டாக்டராக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 year நீங்கள் கம்ப்ளீட்டாக பாண்ட் மேக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, டாக்டராக ஒர்க் பண்ணி அந்த 1 year முடிச்சிட்டிங்க, அவங்க சொன்ன பாண்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஒர்க் பண்ண 1 yearக்குரிய சேலரியும் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லை, இப்போ யூஜி ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போனோம்னா பேஷண்ட் ஃப்ளோலாம் குட்டாக இருக்கும் அண்டு டீச்சிங்கும் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா, அதனால் தைரியமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். பேஷண்ட் ஃப்ளோவும் வந்து நல்லாயிருக்கும். ஓரளவு வந்து நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு தகுதிக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா, 600 பேர் 700 பேர்த்தையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 10 பேஷண்ட்டை பார்த்தாலும் நம்ம திருப்தியாக பார்க்குறது தான் வந்து நம்மளோட வெல் குட். ஓகேவா, அதனால் கண்டிப்பாக அங்கே வந்து 300+ வந்து 300+ சொல்கிறாங்க. நான் வந்து சும்மா சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறத சொல்கிறேன். பட் அங்கே வந்து 500 700 இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து 1000 கூட வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, சார் 1000+ பேஷண்ட் ஃப்ளோ கூட வராங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவதுர்கா செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ நியூ சீட்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 300+ தான் இருக்கும். 300லேருந்து ஒரு 450 இருக்க சான்ஸ் இருக்குமா? எதனால் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் சீட் வாங்கினவங்களும் சிஎம்சியில் சீட் வாங்கினவங்களும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதனால் வந்து அந்த சீட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஆட் ஆகும். பட் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணாமல் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நம்மளுக்கு நுழைஞ்சு வராங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீட்டு கிடைக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 519க்கு ஓபிசி கோட்டா ஆல் இந்தியா கோட்டா எனி சான்சஸ்? நோ சான்ஸ். 519க்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா, அதனால் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் இதுதான். தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. சிபி நந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அட் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இஃப் யூ ரியலாட்டட் 10,000 டிடக்ட் ஃப்ரம் தி பேட். அப்போ நீங்கள் வந்து ரியலாட்மெண்ட் வாங்குறீங்க. கற்பகம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. மாதாவில் எப்படி 25,000 ரியலாட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சி போனீங்கன்னா 25,000 ஃபைன் பிடிக்கிறாங்களோ, அதேமாதிரி கற்பகம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரியலாட்மெண்ட் கிடச்சி வேறு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 10,000 rupees வந்து உங்களுக்கு ஃபைனாக பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, டிடக்டாக பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த சார் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சிபி நந்தன். நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் சொல்லிட்டாங்க சார். சொல்லவே இல்லையம்மா, இன்னும் வந்து அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸே ஆகலை. பட் நம்மளுக்கு மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்போ 7 வந்து டேட் சொல்லியிருந்தாங்க. ரவுண்டு 2க்கு 7லேருந்து நம்மளுக்கு வந்து 14 வரையும் சொல்லியிருந்தாங்க. 1 டேட்டில் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. மேக்ஸிமம் இன்றைக்கி வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரவுண்டு 1 ரெசிக்னேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். அதுக்குரிய வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட்டு கேட்டாச்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.